समान बनो। பிரம்ம பாபாவை போல நம்ம சமமாகணும். फॉलो फादर, நம்ம பாபாவை ஃபாலோ பண்ணணும். பிரம்ம பாபாவை போல சமமாகணும். பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணணும். क्योंकि समय ஏன்னா சமயம் நேரம் की हालत है तो हलचल में आप ही नहीं है और आने भी है। இந்த சூழ்நிலைகள் குழப்பத்தை கொண்டு வரப்போகுது, கொண்டு வந்துட்டுருக்கு, மறுபடியும் கொண்டு வரப்போகும். எனவே பாப்தாதா हर बच्चे को ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இந்த ஒரு शिक्षा देने चाहती है அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறாரு. कि सदा எனவே நம்ம எப்போதுமே खुश रहो, குஷியாக இருக்கணும், खुशी बांटो। குஷியை பரப்பணும். जितने खुशी बांटेंगे எந்த அளவுக்கு நம்ம குஷியை பரப்புகிறோமோ खुशी बढ़ेगी। அந்த அளவுக்கு குஷி அதிகமாயிட்டே இருக்கும். आपको खुश दिमाते பாபா दूसरे भी 5 मिनट के लिए तो खुश होवे। दुखी आत्माएं अगर आपको देख करके 5 मिनट भी खुश हो जाए நம்மளை பார்த்து மற்றவங்க கூட ये तो குஷி அடைவா. ஏன்னா நம்முடைய குஷியை பார்த்து குறைஞ்சது 5 நிமிஷத்துக்காவது மற்றவங்க குஷி அடையணும். துக்கமான ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து 5 நிமிஷமாவது குஷி அடைஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மனதுக்கு विशेष பிடிச்ச விஷயமா இருக்கும். संतुष्टता की शक्ति எனவே பாப்தாதா இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்ககிட்டையும் திருப்தியினுடைய சக்தியை बच्चे को ஒவ்வொரு குழந்தைங்களுமே चलन தாரணை செய்து चेहरे से நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக धारण कर தாரணை செய்து और अन्य को भी மற்றவர்களுக்கும் செய்விப்பதற்காக विशेष ध्यान की ज्वाला விசேஷமான கவனத்தை ஏற்கிறாரு, விசேஷமான கவனத்தை கொடுக்குறாரு. अच्छा सभी நல்லது. आज जो पहले वाली आई है हल्की டைம் எடுத்து चाहे पुराने चाहे नए பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே एकदम अशरीरी बनने का அசரீரி ஆவதற்கான ட்ரில் நம்ம அவசியமாக செய்யணும். क्योंकि आने वाले समय में ஏன்னா வரக்கூடிய நேரத்தில் சூழ்நிலையில் शरीरी बनना ही पड़ेगा। அசரீரி அவசியமாக ஆக வேண்டும். तो ये ड्रिल இந்த ட்ரில் कोई के समय नहीं मिला, சில நேரத்தில் செய்ய முடியாது. कोई बिजी हो யார் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி. दिए क्या पानी पीने नहीं उठेंगे। தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம் எடுக்குதுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிக்க மாட்டீங்களா? அவசியமாக தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிப்பீங்க இல்லையா? அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அசரீரி ஆவதற்கான ட்ரில் இந்த பயிற்சி நம்ம அவசியமாக செய்யணும். அந்த நேரத்தில் नहीं कर सकेंगे கடைசி நேரத்தில் समय பயிற்சி செய்ய முடியாது நினைக்கிறீங்க இல்லையா? டைம் வரும், நம்ம எல்லாருமே செஞ்சிடலாம். ये जन्म जन्म का बॉडी कॉन्शियस का இது ஜென்ம ஜென்மத்தினுடைய பாடி கான்சியஸ்னுடைய பயிற்சி. अशरीरी बनने नहीं देगा। அந்த நேரத்தில் அசரீரியாக முடியாது. எனவே இப்போதே कोई भी समय எந்த மாதிரியான டைம் எடுத்து முழு நாளும் समय प्रति समय நேரத்திற்கு தகுந்தாற் போல निश्चित करो
அதை வந்து நம்பிக்கையை வச்சு ஒரு செகண்டில் அசரீரி பயிற்சி நம்ம செய்யணும். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணும். பாடி கான்சியஸ் நம்ம பக்கம் இழுக்கக்கூடாது. இந்த ஒரு பயிற்சி நம்ம எல்லாருமே செய்யணும். பழசாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, எல்லாருமே செய்யணும். வந்தால் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாலேயே இது பாபா சொல்லியிருக்காரு. அவசியமாக நம்ம செய்யணும். செய்யலைன்னா இல்லைன்னா ஸ்ரீமத்ன்ற கையோடு சேர்த்து பாபா கூட போக முடியாது. ஏன்னா நாம் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், கூடவே போவோம், கூடவே வருவோம், கூடவே ராஜ்யம் செய்வோம். இந்த ஒரு ட்ரில் நம்ம எல்லாருமே செய்யணும். மற்றபடி புதுசாக யாரெல்லாம் வந்திருக்காங்களோ குஷியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, முன்னேறிட்டே போங்க, முன்னால் முன்னேறிட்டே போங்க.